பிரைஸ் தி லார்ட். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலம் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமார் மூலியமாக நமக்கு திருவுளம் பற்றினார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு பாகம் 18. கர்த்தருடைய கிருபையினால தொடர்ந்து பாகம் 17 வரை நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறை படித்து வருகிறோம். இன்றைய தினத்தில் ஒரு நல்ல சுவாரஸ்யமான 2 நிகழ்ச்சிகளை குறித்து, ஒன்றோடு ஒன்று கலந்த இந்த 2 சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ரெண்டுமே ரொம்ப சுவாரஸ்யமானது. நிறைய பேருக்கு புதிய புதிய வெளிப்பாடுகள்லாம் தெரிய வரும். சரிங்களா? இப்போ இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு பாகம் 18 ஒரு நிகழ்ச்சியோடு ஒரு நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட அந்த பின்னணியை நம்ம பார்க்க போகிறோம். என்ன காரியங்கள்னா, 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இரத்தப்போக்கினால் அவதிப்பட்ட அந்த ஸ்திரீயுடைய நிகழ்ச்சியையும், அப்புறம் 12 வயது நிறையான ஒரு சிறு பிள்ளை, மரித்த சிறு பிள்ளை உயிர்த்தெழுதலையும் நம்ம பார்க்க போகிறோம். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ குணமடைதலும், ஜப ஆல தலைவன் எவிருவுடைய 12 வயது மகள் உயிரடைகிறத குறித்தும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ சம்பவமும், இந்த 12 வயதுள்ள சிறுமி மறுபடியுமாக உயிரை பெற்றுக்கொள்ளக்கூடிய சம்பவமும் 39 அற்புதங்களின் வரிசையில் 16ஆவதாகவும் 17ஆவதாகவும் வருகிறது. இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அதில் இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ குணமடைகிறது, சுஸ்தமடைகிறது 16ஆவது அற்புதமாகவும், அந்த எவிருவின் மகள் உயிர் அடைதல் 17ஆவது அற்புதமாகவும் இன்று நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் உள்ளடக்கியது இந்த 2 நிகழ்ச்சியிலும். நீங்கள் வாஞ்சியோடு கேட்பீர்கள் என்றால் இந்த வேத பாடத்தை நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 புஸ்தகங்களிலும் இந்த சம்பவம் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் இதை எழுதலை, மத்தேயு இடையிலிருந்து எழுதுறாரு. மார்க்கு எப்பவுமே பாருங்க டப்பு டப்பு டப்புன்னு போவார், செம ஸ்பீடாக இருக்கும் மார்க் புத்தகத்தை படிச்சீங்கன்னா. ஆனால் மார்க்கு பாருங்க இந்த சம்பவத்தை மட்டும் நிறுத்தி நிதானமாக ஆதியிலிருந்து முடிகிற வரைக்கும் மத்தேயுவை விட, லூக்காவை விட மார்க்கு அழகா சொல்லியிருக்காரு. இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ இதில் பாருங்க நிறைய உங்களுக்கு தெரியாததெல்லாம் தெரிய வரும். அப்போ மத்தேயு, மார்க்கு, லூக்கா இதில் மார்க்குவும் லூக்காவும் கொஞ்சம் அதிகமாக எழுதுறாங்க, மத்தேயு இடையிலிருந்து ஆரம்பிக்கிறார். அதே நம்ம பார்க்க போகிறோம். 2 நிகழ்ச்சிகளையும் ஒன்றோடு ஒன்று கலந்தது, அதே நாம் பார்க்க போகிறோம். இது எங்கே அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அந்த கதரனேயர் நாடு, கெர்கசேனர் நாடு, அதுக்கு போயிட்டு திரும்பி கப்பர்நகூமுக்கு வரும்பொழுது இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. இயேசு கப்பர்நகூமுக்கு திரும்பி வந்திருக்கிறார். அதிலிருந்து இது தொடங்குது. எந்தெந்த புத்தகத்தில் இது எழுதியிருக்கு? மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18லேருந்து 26, மத்தேயு 9ஆவது அதிகாரம் 18லேருந்து 26, மார்க்கு புஸ்தகம் 5ஆவது அதிகாரம் 21லேருந்து 43, லூக்கா புஸ்தகம் 8ஆவது அதிகாரம் 40லேருந்து 56. மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவங்க மட்டும் எழுதியிருக்காங்க. யோவான் குறிப்பிடப்படலை இந்த நிகழ்ச்சியில். சரிங்களா? இப்போ இது எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா, கலிலேயாவில் உள்ள ஒரு கப்பர்நகூம். சரிங்களா? அவர் கெர்கசேனர் நாட்டுக்கு போய் திரும்பி வரும்பொழுது, திரும்பி வந்ததை அந்த எவிரு என்ற ஜெப ஆலய தலைவன் கேள்விப்பட்ட போது இந்த நிகழ்ச்சி நடக்குது. இப்போதான் இயேசு எழும்புறாரு, எழும்பி பிரகாசிக்கிறாரு, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிறார். அந்த சமயத்தில் அவருடைய கீர்த்தி அந்த தேசமெங்கும் பரம்பி கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே அந்த எவிருவோட மரித்த மகளுடைய பேர் எழுதப்படலை, 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீயோட பேர் எழுதப்படலை. சரிங்களா? முக்கியமான இந்த 2 ஸ்திரீகளோட பேர் எழுதப்படலை. ஆனால் அந்த எவிரு ஜெப ஆல தலைவன், சரிங்களா, இங்கே மத்தேயு புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஜெப ஆலய தலைவன் போட்டிருக்கும். இங்கே மார்க் புஸ்தகத்தில் ஜெப ஆலய தலைவர்களுள் ஒருவன் போட்டிருக்கும். ஜெப ஆலய தலைவர்களுள். ஏன்னா மார்க்கு நான் முதல்ல சொன்னாப்புல நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு எழுதுறார். மத்தேயு தலைவன் மட்டும்தான் போட்டிருக்கும், மார்க்கில் தலைவர்களுள் ஒருவன் அப்படின்னு போட்டிருக்கும், லூக்கா ஜெப ஆலய தலைவன் போட்டிருக்கும். அதை நம்ம கவனமாக படிக்கணும். இப்போ அந்த ஸ்திரீயோட பேர் போடல, ஆனால் அவங்க தகப்பனார் ஜெப ஆலய தலைவர்களில் ஒருவனான அந்த தகப்பனார் எவிருவோடைய பேர் போட்டிருக்கு. எவிரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஆரோன், ஓர் அப்படின்னா ஒளி, ஆரோன்னா ஒளி பெற்றவன், எவிரு யாவே. சரிங்களா? யாவே எனக்கு வெளிச்சம் கொடுப்பார், யாவே வெளிச்சம் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னும் நல்லா இதோடைய பேர் அர்த்தம் என்ன அப்படின்னா, யாவே உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தையின் அர்த்தம் இவனுக்கு சரியா பொருது பாருங்க. இவனுடைய வாழ்க்கையில இந்த பேருக்கான அர்த்தம் இவனுடைய வாழ்க்கையில இவன் பேர்ல இருந்து நிறைவேறுது.
இவன் மகள் உயிர்ப்பிக்கப்பட போகிறார் இல்லையா? அதனால தான் அந்த எவீருவோட பேருக்கு அர்த்தம் என்னன்னா, யெகோவா உயிர்ப்பிக்கிறார், யெகோவா வெளிச்சம் கொடுக்கிறார், ஒளி கொடுக்கிறார். அழகா இருக்கு இல்லையா பேருடைய அர்த்தம்? அந்த பேர், அவன் பேர் எப்படி இருக்கிறதோ அவனும் அப்படி இருக்கிறான். 1 சாமுவேல் 25:25 படிக்கிறோம் இல்லையா? ஒரு வேதத்திலே ஒரு கேரக்டர் ஸ்டடி படிக்கிறோம் அப்படின்னா பேருடைய அர்த்தம் என்ன அப்படின்னு படிக்கும் பொழுது மேலோட்டமா விளங்கும். ஆனா அந்த எவீரோட சம்பத்தை படிக்கும் பொழுது அழகா போட்டிருக்குது, யெகோவா உயிர்ப்பிக்கிறவர், யெகோவா உயிர்ப்பிக்கிறவர். இயேசு கப்பர்நகும் தேவாலயத்தில் ஏற்கனவே பல முறை பிரசங்கித்திருக்கிறார். அதனால எவீரு ஏற்கனவே அறிமுகமானவர். எவீரு ஏன்னா இவன் யாரு? எவீரு யாரு? ஜெப ஆலய தலைவர்களுள் ஒருவன். அப்ப ஜெப ஆலயத்துக்கு நிறைய தலைவர்கள் இருந்திருக்காங்க. அந்த தலைவர்களுள் ஒருவனாக இருந்தவன் தான் இந்த எவீரு. அந்த எவீரு நியாயப்பிரமாணத்தை படித்தவன். வேதமே தெரியாம ஒரு ஆலயத்துக்கு தலைவனா இருக்க முடியாது இல்லையா? வேதம் தானே பிரதானம், வேதம் தானே முக்கியம். அப்ப இயேசுவுக்கு எவீருவை முன்னமே தெரியும். சரிங்களா? இயேசு செய்த அநேக அற்புதங்களை கேள்விப்பட்டவன், பார்த்தவன். ஏன்னா இயேசு செய்த அநேக அற்புதங்கள் 39ல கிட்டத்தட்ட 20க்கு மேலான அற்புதங்கள் எங்க நடக்கிறது? கலிலேயாவில் கப்பர்நகூம்ல நடக்குது. கலிலேயாவில் கப்பர்நகூம்ல நடக்குது. அப்ப இங்க பாருங்க, நான் இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது எவீருவோடைய மகள் உயிர்ப்படைகிறதையும் அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ சொஸ்தம் அடைகிறதையும் ரெண்டு மிங்கிள் பண்ணி தான் நம்ம பார்க்க போறோம். நல்லா கவனமா கேளுங்க. நிறைய வெளிச்சங்கள் உங்களுக்கு உண்டாகும். எவீரு கர்த்தராலே வெளிச்சம் பெற்றவன், கர்த்தர் இவனுக்கு வெளிச்சமா இருக்கிறார் அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த எவீருவோடைய சம்பவத்துல என்னென்ன நடக்குது இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போறோம். இப்ப இயேசு கப்பர்நகூமுக்கு வந்திருக்கிறாரு. இந்த செய்தி யாருக்கு தெரியுது? எவீருக்கு தெரியுது. ஏன் எவீரு இதை முக்கியப்படுத்துறாருன்னா, அந்த சமயத்துல தான் எவீருவோட ஒரே மகள் பெயர் குறிப்பிடப்படலை, அவள் மரண அவஸ்தையா இருக்கிறாளாம். அதே மத்தேயு ஆரம்பத்திலிருந்து தொடங்காம இடையிலிருந்து தொடங்குவார். என் மகள் மரண அவஸ்தையா இருக்கிறாள், நீர் கையை வச்சா அவ பிழப்பா. அவனுடைய விசுவாசம் என்ன? நீர் கையை வைத்தா பிழப்பா. ஆனா 100 சொல்றான், நீ ஒரு வார்த்தை சொல்லு ஆண்டவரே, வேலைக்காரன் பிழப்பா. இங்கே நம்ம வேதத்தை படிக்கும் போது அந்த நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி, முந்தின நிகழ்ச்சி, பிந்தின நிகழ்ச்சிலாம் சேர்ந்து படிக்கும் பொழுது நமக்கு நிறைய விளங்கும் பாருங்க, நிறைய காரியங்கள் விளங்கும். அந்த 100 என்ன சொல்றான்? ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவன் பெரிய ஜெப வீரனோ இல்ல பிரமாணத்துக்கு உட்பட்டவனோ யூதனே இல்ல, அவன் ரோமன். ஆனா அவன் என்ன சொல்றான்? விசுவாசம் நிறைந்தவனா, ஆண்டவரே நீ என்னுடைய வீட்டுக்கு வர, நான் பாத்திரம் நல்ல, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே அப்படிங்கிறான். ஆனா அந்த ஜெபாலய தலைவன் என்ன சொல்றான்? ஏன்னா மகள், அவன் வேலைக்காரன், அதையும் நம்ம பார்க்கணும். இவன் மகள், அவன் பதறான். ஒரே மகளா இருக்கிறதுனால அவன் இயேசு முன்பாக குப்புற விழுந்து காலில் விழுந்து, ஆண்டவரே என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறான், நீ என் வீட்டுக்கு அவன் மேல கையை வைங்க, அவன் பொழப்பான். அதுல உறுதியா இருக்கிறான். அதனால எவீருடைய விசுவாசத்தை நம்ம குறைச்சி இடப்பற்ற முடியாது. ஏன்னா சொந்த ரத்தமா இருக்கிறதுனால, ஒரே பிள்ளையா இருக்கிறதுனால. ஏன்னா இவனுக்கு தெரியுது, இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாயின் ஊருக்கு போய் நாயின் ஊர்ல மரித்த விதவினுடைய ஒரே மகனை அவர் உயிர் பெற வச்சிருக்கிறார். அப்ப அவனுக்கு தெரியுது இயேசு இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்காரு. ஏன்னா இவன் ஜெப ஆலய தலைவன். அந்த சுற்றுப்புறத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் எவீருக்கு தெரியும். எவீரு ஒரு விசுவாசத்தின் அடையாளமா இருக்கிறத பார்க்கலாம். வீட்டில இருந்து ஓடி வந்துட்டா இயேசு எங்க இருக்காருன்னு. ஏன்னா இயேசு இருக்கிற இடத்துல எப்படி ஒரு இனிப்பை சுற்றி அநேக ஈக்கள் முக்கியமோ, எப்படி ஒரு வல்லமையை சுற்றி அநேக எதிர்பார்ப்புகள் காத்திருக்குமோ, இயேசு ஜனங்களால் நெருக்கப்பட்டிருக்கிறார், ஜனங்களை சுற்றி இருக்கிறார். அந்த இடத்துல போய் எவீரு தன்னுடைய ஒரே மகளுக்காக வேண்டிக் கொள்கிறத பார்க்கலாம். ஏன்னா இயேசுடைய அருமை, பெருமை, வல்லமை, வலிமை, அன்பு எல்லாம் இந்த எவீருக்கு தெரியும். தன்னுடைய ஒரே மகள் மரண அவஸ்தையா இருக்கிறதுனால போய் அவனுடைய காலில் விழுகிறத பார்க்கலாம். இயேசு மறுதளிக்கல. அந்த கானானிய ஸ்திரீட்ட பேசாம இருந்தார் இல்லையா, அது மாதிரிலாம் ஒன்றும் சொல்லலை. வர்றேன் அப்படின்னு தான் சொல்றார், வர்றேன் அப்படின்னு சொல்றார். இந்த சமயத்துல இந்த நிகழ்ச்சி அப்படியே இருக்குது. இந்த சமயத்துல இவன் பேசி இயேசுவை அழகா வீட்டுக்கு அழைச்சி கொண்டு போறாரு. பாருங்க, போற டைம் இடையிலே ஒரு சம்பவம் நடக்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இந்த எவீருவோட விசுவாசத்தை விட 12 வருட இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயோட விசுவாசம் மிகவும் பெரியது. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் விசுவாசம் மிகவும் பெரியது. அவன் வேண்டிக் கொண்டான், ஆனா அவள் வேண்டிக் கொள்ளவில்லை. இதை அவளை பற்றி இன்னைக்கு நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இவளை குறித்து அநேக விஷயங்களை, நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் பார்த்து விட்டுட்டு
நம்ம எவ்விருடைய மகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முதலாவது இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரியை பற்றி நம்ம பார்க்கணும். இவள் யார் அப்படின்னா, ஒரு அனுமானம், உறுதி இல்லை, இவள் ஏரோதுடைய மனைவியாக இருக்கலாம். அநேக வேத அறிஞர் இதை தான் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது இந்த லூக்கா புத்தகத்திலே பார்க்கும் பொழுது 12 வருடமா பெரும்பாடா இருக்கா, அதனால தான் இவளை விலக்கி விட்டுட்டு தம்பி மனைவியாகிய அந்த ஏரோதியால சேர்த்துக்கொள்றதும், இவள் சொஸ்தமானதை முன்னிட்டு லூக்கா 8:3 ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாக யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்தார்கள், அவருடைய இருந்தார்கள் பார்க்குறோம் இல்லையா? அப்போ இவருடைய சாட்சியை கேட்டு அந்த கூசாவின் மனைவி யோவன்னாலும் சூசன்னாலும் தங்களுடைய ஆஸ்திகளால் ஊழியம் செய்தார்கள். இது ஒரு அனுமானம், இது ஒரு அடிப்படை சத்தியம் அப்படின்லாம் எடுக்க முடியாது. இப்படி சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். சரி, சம்பவத்துக்கு வரலாம். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இயேசுவுக்கு 20 வயதாக இருக்கும் பொழுதே இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு வியாதி ஆரம்பித்து விட்டார், இரத்தப்போக்கு ஆரம்பிச்சிருச்சு. இயேசு 20 வயசா இருக்கும்போது, இன்னும் நல்லா சொல்ல போனா அந்த 38 வருட அந்த வியாதியஸ்தன் இருக்கான் இல்லையா பெதஸ்தா குளத்துல, அவனுக்கு வியாதி ஆரம்பிக்கிறப்பெல்லாம் இயேசு பிறக்கவே இல்லை. இயேசுடைய வயதை விட அந்த 38 வருட வியாதியஸ்தனுக்கு அனுபவம் அதிகம். அதே போல இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ சம்பவத்துல இயேசுவுக்கு சரியாக 20 வயது இருக்கும் பொழுது இவளுக்கு இரத்தப்போக்கு ஆரம்பித்தது. பாருங்க, இந்த பெண்களுக்கு இந்த இரத்தப்போக்கு சமயத்துல ரொம்ப டயர்டா இருப்பாங்க. இரத்தப்போக்கு, இந்த உதிரம் நிற்காம போறது, ரொம்ப டயர்டா இருப்பாங்க. ஒரு பெண்ணுக்கு ஒரு வாரத்துக்கு மேல 10 நாளைக்கு போனா அது உடம்பு எப்படி போயிடும், அதெல்லாம் தெரியும். இப்போ நான் முதல்ல ஒரு பேஷண்டா இருந்தேன். எப்படின்னா, எனக்கு உடம்புல 5 பாயிண்ட் தான் ரத்தம் இருந்துச்சு, 12க்கு 5 தான் இருந்துச்சு. அப்போ 5 பாயிண்ட் இருக்கும்போது மாடி ஏற முடியாது, மூச்சு இறக்கும், ரத்தம் இல்லாதனால இப்போ கர்த்தருடைய கிருபையினால 11 வந்துருச்சு. சரிங்களா? அப்போ எனக்கு அந்த ரத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது மனிதன் எப்படி டயர்டாக இருப்பான். அநேக தடவை ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து இப்போதான் கர்த்தருடைய கிருபையினால உடம்பு சுகமாக இருக்குது. அப்போ அந்த பெண்ணுக்கு 20 வருடம் உதிரம் நிற்காம போய்கிட்டு இருக்கு. அப்போ 20 வருடம் அந்த பெண்ணுக்கு உதிரம் நிற்காம போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அவருடைய சரீரம் எப்படி இருக்கும்? மிகவும் மெல்லிய சரீரம். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருடமாக யாரையும் தொடலை, யாரோடையும் பேசலை, தனிமை. எப்பொழுதும் தனிமையிலே வாடக்கூடிய ஒரு பெண். சரிங்களா? கூட்டத்துக்கும் போக முடியாது, யாரை தொட்டு பேச முடியாது, குறிப்பாக சர்ச்சுக்கு சபைக்கு போக முடியாது. லேவியராம் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் கரெக்டாக எடுத்துக்கலாம். அந்த உதிரப்போக்கு பற்றி என்ன போட்டிருக்கு அப்படின்னா, லேவியராம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், அது நல்லா படிக்கணும்னா 19 to 28 வரைக்கும் படிச்சிங்கன்னா ஒரு பெண் அந்த பெரும்பாடுள்ள சமயத்தில் எப்படி யார் நடந்து கொள்ளணும் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதில் எல்லாத்தையும் படிக்க டைம் இல்லை. குறிப்பாக 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் மட்டும் நான் படிக்கிறேன். ஒரு ஸ்திரீ விளக்காய் இருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவளுடைய உதிரம் அநேக நாள் ஊறிக்கொண்டிருந்தால், அல்லது அந்த காலத்துக்கு மிஞ்சி அது கண்டிருக்கும் நாளெல்லாம் ஊறிக்கொண்டே இருந்தால், தன் விளக்கத்தின் நாட்களில் இருந்தது போல அவள் தீட்டா இருப்பாளாக. அவள் விளக்கத்தின் நாட்களில் இருந்தது போல அவள் தீட்டா இருப்பாளாக. அவள் திருமணமான பெண், கணவனை தொட முடியாது, கணவனும் இந்த பெண்ணை தொட முடியாது. சகோதரி, சகோதரன், தாய், தகப்பன், நண்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள் யாரையும் தொட முடியாது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது, குறிப்பாக சபைக்கு போக முடியாது, அநேகரோட பேச முடியாது, தள்ளி இருக்கணும். யாராவது தேவை, ஒரு ஆசையில் ஒரு குழந்தைய தொட்டாகோ, ஒரு யாரையோ தொட்டாங்கனோ தீட்டு, அவனும் தீட்டா இருப்பான். 8 நாள் 7 நாள் அவனும் தீட்டாயிருவான். அப்ப இவ பாருங்க, தனிமையிலே வாழ்ந்து வந்த ஒரு பெண். தனிமை கொடுமையானது. சரிங்களா? அப்ப எப்போதும் தள்ளப்பட்டவள் இந்த ஸ்திரீ. 38 வருட வியாதியஸ்தனாவது 4 பேரை வர்றவங்க போறவங்களை பார்ப்பான். ஆனா இந்த 12 வருட பெரும்பாலுள்ள ஸ்திரீ தனிமையில தான் இருக்கணும். தனிமை. ஒரு துர்நாற்றம், சரிங்களா, ஒரு தேவையில்லாத மன கஷ்டம் எல்லாம் போயிட்டு அவளை வாட்டி வதத்தி கொண்டே இருக்கும். பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா மார்க்கில் போட்டிருக்கோம், மத்தேயு, மார்க், லூக்கான்ல மொத்தமாக நான் படிக்கிறேன் பாருங்க. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, அநேக வைத்தியர்களால், ஒரு வைத்தியர் இல்லை, 2 வைத்தியர் இல்லை, அநேக வைத்தியர்களால் வருத்தப்பட்டு
தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்து சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிறவளாய் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தையாவது தொட்டால் சொஸ்தமாவேன் என்று அவளுக்குள்ளே நினைக்கிறான். இயேசுவை குறித்து கேள்விப்படுறான், இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான். சரிங்களா? இயேசு குறித்து பாருங்க, இதுல முக்கியமா கேள்விப்படுகிறது, கேள்விப்படுறது ரொம்ப முக்கியம். ரோமர் 10:17 விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேட்கிறது. 2 ராஜாக்கள் புத்தகத்திலே நாகமான் சம்பவம். நாகமானுடைய வீட்டில் ஒரு சிறுமி வேலைக்கு இருக்கா. நாகமானுடைய மனைவி அந்த சிறுமியை இவங்க கடத்தி கொண்டு போய் அவங்க வீட்டில் வேலைக்கு வச்சிருக்காங்க. அப்போ அந்த சிறுமி எலிசாவை பார்த்ததே இல்லை, சிறுமி எலிசாவை பார்த்ததே இல்லை. ஆனாலும் அந்த நாச்சியாரண்டை, அதாவது முதலாளி அம்மாட்ட என்ன சொல்றா, சமாரியாவில் இருக்கிற, பேரை கூட சொல்லலை, எலிசாட்ட போங்கன்னு கூட சொல்லலை, சமாரியாவில் இருக்கிற என் ஆண்டவரிடத்துல போனா இந்த குஷ்டரோகம் சொஸ்தமாகும், சுகமாகும். அப்ப அந்த சிறுமி கேள்விப்பட்டு சிறுமி சொன்னதை எடுத்துக்கொண்டு மனைவி மூலியமா அந்த நாகமான் ராஜாட்ட கடிதம் வாங்கி கொண்டு போய் எலிசா சொன்னபடி யோர்தான்ல குளிச்சு 7 தடவை எழும்பும் பொழுது அவனுடைய சரீரம் சிறு பிள்ளையுடைய சரீரத்தை போல இருந்தது. கேள்விப்படுறது. அப்போ நம்ம கெட்ட விஷயங்கள் அநேகம் கேள்விப்படுறோம். அண்ணே அந்த தேட்டரில் இந்த சினிமா ரிலீஸ் ஆகிருக்குது, இங்கே அந்த படம் ஓடுது, இங்கே இந்த படம் ஓடுது, அந்த தேவையில்லாத அரசியல் பேச்சுகள், தேவையில்லாமல் சீரியல் பேச்சுகள், தேவையில்லாமல் அரட்டை, நிறைய விஷயங்களை கேள்விப்படுறோம். ஒரு செய்தித்தாளில் ஒரு தப்பான சம்பவத்தை படிக்கும்போது கண் அங்கே தான் போகுது, அதை தான் படிக்கணும்னு சொல்லிட்டு சினிமா பார்க்கணும், அது இது அப்போ தான் போகுது. நல்ல விஷயத்தை நம்ம கேள்விப்படுகிறவர்களாக இருக்கணும். நல்ல விஷயம், நமக்கு என்ன விஷயம் தேவைப்படுது அதெல்லாம் நம்ம கேள்விப்படணும், அதெல்லாம் கேள்விப்படணும். இயேசு 20 வயதில் இருக்கும்பொழுது இவளுக்கு உதிரப்போக்கு ஆரம்பிச்சிச்சு. இந்த 12 வருடத்துக்கு பிறகு ஒரு நல்ல நிகழ்ச்சியை கேள்விப்படுறான். இவ போகாத வைத்தியர் இல்லை, வைத்தியர் பணம் வாங்கிக்கிறாங்க, பணம் வாங்கி மருந்து கொடுக்குறாங்க, மருந்து சொஸ்தமாக இல்லை. அது ஏன்னா பாருங்க, காரணம் இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. எந்த மருத்துவர்களாலும் குணப்படுத்த முடியாத ஸ்திரீ, எப்போதும் தள்ளப்பட்ட ஸ்திரீ, வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்ட ஸ்திரீ, தன்னைத்தானே நொந்து கொண்ட ஸ்திரீ, சுகத்தை அனுபவிக்காத ஸ்திரீ, தனிமையிலே இருந்த ஸ்திரீ, 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ. சரிங்களா? இப்ப இவ போய் இயேசுவை பார்க்கணும் அப்படின்னா, விளக்கா இருக்கிறவ, தீட்டா இருக்கிறவ, உதிரப்போக்குள்ளவ ஒரு ஆண்மகனை போய் பார்க்கக்கூடாது. இயேசு பரிசுத்தம் உள்ளவர். அவன் என்ன நினைச்சு கொண்டா, நான் இயேசுவுக்கு பின்பாக போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலும் நான் சுகமாயிருவேன் மனதுக்குள்ள நினைக்கிறான். அப்ப கேள்விப்பட்டு அப்படிங்கும்போது எப்படி அந்த நாகமானின் மனைவிக்கு அவளுடைய வீட்டில் இருந்த ஒரு சிறு பெண் நற்செய்தியை அறிவித்தாலோ, அதே போல இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு 12 வருடமாக அறிவிக்கப்படாத நற்செய்தி, இயேசு பிறந்திருக்கிறார், இயேசு வல்லமையாய் ஊழியம் செய்கிறார், குருடர்களுக்கு பார்வையளிக்கிறார், செவிடர்களுக்கு கேட்க பண்ணுகிறார், சொஸ்தமடைய வைக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்ட பொழுது, யாரோ ஒரு பெண், ஒரு புண்ணியவதி போய் அந்த அம்மாட்ட சொல்லியிருக்கு பாருங்க. அந்த புண்ணியவதி பாக்கியவான். சரியா? அப்ப இதை கேள்விப்பட்ட உடனே விசுவாசிக்கிறா பாருங்க, அது முக்கியம். விசுவாசிக்கணும். விசுவாசித்தவளே பாக்கியவதி. இவ விசுவாசித்ததுனால இவ பாக்கியவதி. முதலாவது பெரும்பாடுள்ள ஸ்திரீயோட முதல் ஸ்டெப் என்ன? நற்செய்தியை விசுவாசிக்கணும். நற்செய்தியை விசுவாசிக்கிறது, விசுவாசிக்கணும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இயேசு குணமாக்குவார் அப்படின்னு விசுவாசிக்கணும். அதை கேள்விப்பட்டு, விசுவாசம் எதனால வரும்? கேள்வியினால வரும். அப்ப நம்ம சொல்ல வேண்டிய விதத்திலே சுவிசேஷம் சொல்லணும். பாருங்க எப்படி சொல்லணும்னா, நல்லா கவனிங்க. சுவிசேஷத்தை நிறைய பேர் சொல்ல தெரியாம சொல்லி அடி வாங்கிட்டு மூக்கு முகர பல்லெல்லாம் உடஞ்சி வருவாங்க. என்ன போய் சொல்லுவாங்க? சுவிசேஷம் நீ இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நரகம், உங்களுக்கு தண்டனை, தூக்கி உங்களை நரகத்தில் போடுவாங்க, இனி நரகத்தில் போடுவாங்க, பாதாளத்தில் போடுவாங்க, புழு கிடைக்கும், பூச்சி கிடைக்கும், அப்படி சொல்லுவாங்க. நரகத்தை பற்றி சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்ள செய்யக்கூடாது. பரலோகத்தை பற்றி சொல்லணும். இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார், நமக்காக மரித்திருக்கிறார், நமக்காக பாதாளம் சென்று 3ஆம் நாளிலே உயிர்த்தார், திரும்ப வரப்போகிறார், நம்மை மனவாட்டியாக சேர்த்து கொள்ள போகிறார். அன்பை, இயேசுவின் அன்பை அழகா எடுத்து சொல்லணும். நற்செய்தி சொல்லுகிற விதம்னே தனியா இருக்குது. பயமுறுத்தி நற்செய்தி சொல்லக்கூடாது. நீ இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கல, உனக்கு நரகம்தான், உனக்கு தண்டனை தான், நித்திய நரகம்தான், அப்படி சொல்லக்கூடாது. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உனக்கு நித்திய ஜீவன், நித்திய சமாதானம், நித்திய பேரின்பம், நித்திய விருட்சத்துல உனக்கு கனிகளை கொடுப்பார் அப்படி சொல்லி நற்செய்தியை அழகா தெளிவா பொழிறாப்புல சொல்லணும்.
நிறைய பேர் நற்செய்தியை கரடு முரடா சொல்லி ஒரு ஆர்வ கோளாறுல சொல்லி அடி வாங்கிட்டு வரதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஏன்னா அவங்க நரகத்தை பற்றி தேவையில்லாத விக்கிரகங்களை எடுத்தோடனே அவங்க விக்கிரகத்தை பயங்கரமாக கும்பிட்டு பயங்கரமாக அந்த விக்கிரகம் போய் சாத்தான் அப்படி சொல்லி அவங்களுடைய கோபத்தை சம்பாதிச்சு கொள்றதை பார்க்கலாம். அப்படி அழகா சொல்லணும் சுவிசேஷம். இயேசு எதுக்காக வந்தார் அது சொல்லணும். அதே போலதான் அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இயேசு குணமாக்குகிறார் அப்படின்னு யாரோ ஒரு ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், சிறு குழந்தையா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், வயசானவங்களா இருக்கலாம், சொல்லி கேள்விப்பட்டு வருகிறத பார்க்கலாம். சரிங்களா? இவருடைய இயேசு கிறிஸ்துடைய நாமம் அதிசயமான தேவன், அதிசயமான தேவன். அவருடைய நாமம் அதிசயமானவர். சரிங்களா? இந்த சம்பவம் எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னா, இந்த 12 வருட பெரும்பாடுள்ள இந்த ஸ்திரீயோட சம்பவம் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, இயேசுவிடம் வல்லமை எப்பொழுதும் வெளிக்கொண்டே இருக்கிறது. இயேசுவிடம் வல்லமை எப்போதும் வெளிக்கொண்டே இருக்கிறது. எப்படி ஒரு சூரியன்ல பிரகாசம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறதோ, ஒரு சூரியன் ஒரு இடத்துல மறைறாப்புல தெரியும், இந்தியாவில் மறைஞ்சா அங்கே அமெரிக்காவில் உதிச்சிருக்கும், எப்பயும் போல இருக்கும். சரிங்களா? எப்படி ஒரு காந்தத்தில் சக்தி வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறதோ, சூரியனிடமிருந்து ஒளி வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறதோ, அதே போல இயேசுவிடம் வல்லமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு அடையாளமா இருக்கிறத பார்க்கலாம். இந்த அவன் என்ன நினைக்கிறா, இயேசுவோடைய வஸ்திரத்தை தொடணும், இயேசுவோடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொடணும். இயேசு ஒரு அங்கி தரிச்சிருக்கிறாரு. யூதர்களுடைய நடவடிக்கையின் பிரகாரம் அங்கியில ஒரு வஸ்திர தொங்கலை தொங்க போட்டிருப்பாங்க. வஸ்திர தொங்கலை அது அவங்களுடைய தலைமுறை தோறும் அது அவங்க வஸ்திர தொங்கலை தொங்க போட வேண்டியிருப்பது ஒரு கடமையா இருக்குது. சரிங்களா? இந்த எண்ணாகம புஸ்தகம் 15:37-38 படிக்கலாம். எண்ணாகம புஸ்தகம் 15:37-38. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடம் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். அப்ப இஸ்ரவேல் புத்திரரிடம் பேசி தலைமுறை தோறும் வஸ்திரங்களின் ஓரங்களிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும். சரிங்களா? எந்த ஒரு யூதனும் இளநீல நாடாவை கட்டியிருக்கணும். அப்ப அவளுக்கு இயேசுவே தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டா. சரிங்களா? பாருங்க, இதுல ஒரு வித்தியாசமான அனுபவம் என்னன்னா, இயேசு தொட்டு சுகமாவாங்க மற்றவர்கள். ஆனா இவன் என்ன நினைக்கிறா, நான் தொட்டு நானே சுகமாவேன், நான் அவரை தொட்டு நான் சுகமாவேன். அங்க எவீருவோட சம்பவத்துல என்ன சொல்றான், எவீரு அந்த இயேசுட்ட போய் என்ன சொல்றான், ஆண்டவரே நீர் என் மகன் மேல கையை வைங்க, அப்ப சுகமாவான் அப்படின்னு அவன் சொல்றான். அவனுடைய விசுவாசம் பாருங்க. ஆனா இவன் என்ன நினைக்கிறா, எவீருவோட ஒரு படி மேல போய் இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசு சொல்லுவாரு, இஸ்ரவேலரிடம் இவ்வளவு பெரிய விசுவாசத்தை நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இஸ்ரவேலருக்குள்ளும் இவ்வளவு பெரிய விசுவாசத்தை நான் பார்க்கலையேன்னு சொல்றாரு இல்லையா? அதே போல அந்த எவீரோட விசுவாசம் பாருங்க, நீர் என் பிள்ளை மேல கைய வச்சா என் பிள்ளை சொஸ்தமாவா. அந்த சமயத்துல அந்த எவீரோட 12 வயது மகள் மரண அவஸ்தை, பாயிண்ட் ஆஃப் டெத்னு போட்டிருக்கும் ஆங்கில மொழிபெயர்ப்புல, பாயிண்ட் ஆஃப் டெத், சாக போற நிலைமையில இருக்கிறா. அப்ப கைய வைங்க. ஆனா இவன் என்ன நினைக்கிறா, நான் கையை வைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா இயேசுவிடம் இருந்து வல்லமை எப்பொழுதும், சூரியனிடமிருந்து ஒளி எப்பொழுதுமே, வெளிச்சம் எப்பொழுதுமே வெளிக்கொண்டிருக்கிறது போல, அதே போல இயேசுவிடம் நீதியின் சூரியனிடத்துல எப்பொழுதுமே வல்லமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. வார்த்தையை கேட்டு அல்ல. இப்போ பாருங்க, இயேசு பேசுறதை கேட்டு அல்ல, வார்த்தையை தொட்டு பாருங்க. ஆபிரகாமுக்கு இயேசு தரிசனமானாராம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் அந்த 4 ராஜாக்களை ஆபிரகாம் தோக்கடிச்சு வந்த உடனே 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை தரிசனத்திலே உண்டாகி, ஒன்னு கர்த்தர் தரிசனத்துல உண்டாயிருக்கணும், ஒரு உருவத்துல உள்ள சத்தம் கேட்டிருக்கணும். ஆனா இங்க என்ன போட்டிருக்கு, கர்த்தருடைய வார்த்தை யாரு, இயேசுவானவர். இந்த ஆதியாகமம் 15:1 கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? அப்ப இந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீ வார்த்தையை கேட்டு அல்ல, வார்த்தையை இயேசுவை தொட்டு, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பாருங்க எப்படி அழகா இவர் நினைக்கிறா பாருங்க. இவ தீட்டுள்ள பெண்ணா இருக்கிறதுனால இவ வெளியில வந்தாலே எல்லாம் திட்டுவாங்க. எப்படி ஒரு குஷ்டரோகி வெளியில வந்தா திட்டுவாங்களோ, குஷ்டரோகி பட்டணத்துக்கு வெளியில ஓரமா வரும்போது யாராவது வந்தா தீட்டுன்னு சொல்லிட்டு போகணும். அதே போல இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்தா ஏன் வெளியில வரேன்னு இவ்வளவு திட்டுவாங்க. தீட்டு வேற விஷயம், தீட்டும் இருக்கா, திட்டவும் செய்வாங்க.
அதனால இவன் என்ன பண்ணா, முகத்தை மூடிக்கொண்டு, அவன் மெல்லிய தேகம் உள்ளவள், ஏன்னா 12 வருடமா ரத்தப்போக்கு நிக்கல, அவன் மெல்லியவள், ரொம்ப ஒல்லியா இருப்பா. இயேசுவை நோக்கி ஜனக்கூட்டம் போய்கிட்டே இருக்குது. இயேசு எவிரோட வீட்டுக்கு மகளுக்கு போயிட்டு இருக்கா. அவ எவிரோடைய 12 வயது மகள் பாயிண்ட் ஆஃப் டெத், மரண அவஸ்தையில் இருக்கா. அப்போவோன்னு அப்ப எவிரு பாருங்க விசுவாசித்து இயேசுவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போனா என் புள்ள பொழைச்சிரும். அப்ப அவன் எவிரிட்ட ஒரு துரிதம் காணப்படுது, ஒரு வேகம் காணப்படுது, ஒரு அவசரம் காணப்படுது. எப்படியாவது இயேசுவை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா இயேசு சகைவிட்டு சொல்றாரு இல்லையா, சகைவே நீ இறங்கி சீக்கிரமா வா, வீட்டுக்கு போகணும், சீக்கிரமா வா அப்படின்னு சொல்ற போல இயேசுவிடம் இல்லாத அந்த அவசரம், இயேசுவிடம் இல்லாத வேகம் அந்த எவிரிட்ட காணப்படுது. ஏன்னா பிள்ளை சாக கிடைக்குது. இயேசுவோட அற்புதத்தை, அடையாளத்தை, அதிசயத்தை கண்ணார கண்டவன் இந்த எவிரு. இப்ப இயேசுவோடைய எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கணும் அப்படின்னு எவ்விரு எதிர்பார்க்கிறார். அதே போலதான் நாம நம்மளுடைய வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் உடம்பு முடியாமல் இருக்கும் பொழுது, கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கும் போது, ஒரு வேலை இல்லாம, ஒரு வீடு இல்லாம கஷ்டத்துல இருக்கும்போது இயேசு நமக்காக ஸ்பீடா ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அதே போலதான் எவிரு, இயேசு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா நடக்கலாம் அப்படின்னு அந்த போர் நினைக்கிறார். எவிரு எப்படி நினைக்கிறாரு, இன்னும் இயேசு தன்னுடைய அடிகளை ஸ்பீடா எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இந்த சமயத்துல இயேசுவிடமிருந்து சுகத்தை களவாட வந்த பெண், அதனுடைய மூட நம்பிக்கை என்ன, இயேசுவை நான் தொட்டா நான் சுகமாயிருவேன். ஆனா அவருக்கு ஒன்றும் தெரியாது. சங்கீத புத்தகத்துல ஒரு நல்ல வசனம் இருக்கும், உமது ஆவிக்கு மறைவாக எங்கே ஓடுவேன், நான் வானத்துக்கு ஏறினால் அங்கே இருக்கிறேன், நான் பாதாளத்துல படுக்க போட்டாலும் நான் அங்கே இருக்கிறேன்னு இந்த சங்கீதக்காரன் சொல்றத பார்க்கலாம். நட்சத்திரத்துல போய் கூட்ட கட்டினாலும் விழத்தள்ளுவாராம். அப்படியாப்பட்டவற்றை இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ தன்னுடைய அறியாமையினால நான் போய் தொட்டு தெரியாம வந்துடுவேன், அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவருடைய வல்லமையினால நான் சுஸ்தப்படுவேன் அப்படின்னு நினைக்கிறான். நன்மை இருக்குது, தீமை இருக்குது. முதலாவது அவருடைய நினைப்பு எப்படின்னா, நான் சுஸ்தம் அடைஞ்சிருவேன், விசுவாசம், வெரி குட், நல்லது, சரிங்களா. ஆனா இன்னொரு அறியாமை என்ன அப்படின்னா, அவருக்கு தெரியாது. அதே போலதான் சரிங்களா, நிறைய பேர் சுகமாயிருவாங்க, சரிங்களா, விசுவாச பிள்ளைகளுடைய ஜெபத்தினால சுகமாயிருவாங்க, ஊழியக்காரர்களுடைய ஜெபத்தினால சுகமாயிருவாங்க. ஆனால் திரும்பி சபைக்கு வரமாட்டாங்க. அதை குறித்து நம்ம என்ன பார்க்க போகிறோம். அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு நம்ம வீட்டில் உள்ளவங்க நினைப்பாங்க. நம்ம வீட்டில் உள்ளவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க நிறைய பேருக்காக நம்ம ஜெபிப்போம், அவங்க விடுதலை பெறுவாங்க, சுகமாவாங்க. ஆனால் என்ன நினைப்பாங்க, அது அவங்களுக்கு தெரியாது, நம்ம போக வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. சரி, இந்த 12 வருட பெரும்பாலுள்ள ஸ்திரீ கூட்டத்துக்கு வரக்கூடாது. அப்போ இயேசுவை நோக்கி இவ போறா, இயேசுவை சுற்றி ஜனக்கூட்டம், இயேசு ஒரு அற்புதத்தை செய்ய போறார். அப்போ பாருங்க, நிறைய பேர் மேஜிக் ஷோ பார்க்கணும்னா ரொம்ப விருப்பப்படுவாங்க. மேஜிக் ஷோ பார்த்தா, ஏன்னா புதுசாக எதையோ பார்க்க போறாங்க. புதுசாக இந்த பவுல் அந்த அத்தேனை பட்டணத்தில் நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் இருந்தாங்க. ஆனால் பவுலுடைய வார்த்தையை கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா, பவுல் நூதனமான காரியத்தை, யாரும் சொல்லாத காரியத்தை சூப்பராக சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த நூதனமா புதுசா ஏதாவது சொல்றாங்களா, அதை அப்படி கேட்க விரும்புறாங்களே தவிர இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க. அப்ப இவங்க எல்லாம் இயேசுவை சுத்தி போறாங்க, ஒரு அற்புதத்தை அவ மக எப்படி சுகமடைகிறத பார்க்கலாம் சொல்லிட்டு இயேசுவோட போயிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இந்த உரையாடல் நடைபெற போகிறது. இப்ப போகும்போது ஜனங்களை கேடகமாக்கினால் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, ஏன்னா அவ நடந்து வந்தா யாராவது பார்த்துருவாங்க, தன்னைத்தானே முக்காடிட்டு கொண்டு தவழ்ந்து குனிஞ்சு யாருக்கும் தெரியாம போய் செம கூட்டமா இருக்குது. அவ பலவீனமான பெண், பலத்தை வரவழைத்து கொண்டு இயேசுவை தொட்டே விட்டாள். இயேசுவின் வஸ்திரத்தை அவ தொட்டே விட்டாள். பாருங்க, ஒரு கம்பியில கரண்ட் போயிட்டே இருக்குது, மின்சாரம் போயிட்டே இருக்குது. அந்த மின்சாரத்தை தொட்டா எப்படி இருக்கும், பயங்கர டக்குன்னு சாக்கடிக்கும், சரிங்களா. அந்த மீட்டரில் நம்ம வீட்டில் மின்சாரம் போயிட்டு இருக்கு, அந்த மின்சாரம் எவ்வளோ செலவழிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். அந்த மீட்டரில் ரீடிங்கில் தெரியும் எவ்வளோ பாயிண்ட் போயிருக்குது என்னன்னு தெரியும். முதல்லலாம் அந்த மீட்டருக்கு அந்த இரும்பு சுற்றிக்கிட்டே இருக்கும், வளையம் சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ எலக்ட்ரிக் இதில் எவ்வளோ பாயிண்ட் போயிருக்குது, யூனிட் எவ்வளோ போயிருக்குது. அப்போ இயேசு ஒரு வல்லமை தனதாக்கி கொண்ட ஒரு தேவகுமாரன், வல்லமை அவருக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய பண்புக்கு, அன்புக்கு, வல்லமைக்கு ஒரு உருவம் தேவைப்பட்டது, அது இயேசு கிறிஸ்து. அப்ப வல்லமையாகவே இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன்ல ஒரு பாதியாக, ஒரு அங்கமாக இருக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்ப அவருக்குள்ளே வல்லமை. அந்த பெண் தொட்ட உடனே எப்படி அவர் மின்சாரத்தை தொடும் பொழுது அந்த மின்சாரம் அவளுக்குள்ளே பாய்கிறதோ, அதே போல இயேசுவிடம் இருந்த மின்சாரம், இயேசுவிடம் இருந்த வல்லமை
திடீரென்று அந்த பெண்ணுக்குள்ளே போனது. அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் எவ்வளவு கரண்ட் செலவாயிருக்கு அப்படின்னு கணக்கு இருக்குது. அதே போல இயேசுவிடம் வல்லமை டக்குன்னு வெளிப்படும் போது அவர் ஆவியில உணர்றார். என்னை தொட்டது யார்? நின்றுட்டார். இப்ப 2 விதமான சம்பவங்களை நம்ம பார்க்கணும். போய்கிட்டே இருந்தவர், எவிரியோட வீட்டை நோக்கி போய்கிட்டே இருந்தவர் தப்புன்னு நின்றுட்டார். என்னை தொட்டது யார் அப்படிங்கும் போது எவிரி டென்ஷன் ஆகிறாரு. என்ன, என் பொண்ணு அங்க கிடக்குறா. இவரு பேசிட்டு இருக்காரு, என்ன தொட்டது யாருன்னு. பேதுரு, ஐயரே சுத்தி இவ்வளவு பேர் நிக்கிறோம், என்ன தொட்டது யார் அப்படின்னு. பேதுரு தான் முந்தி சொல்லுவார் இல்லையா, இவ்வளவு பேர் சுத்தி ஜனங்கள் நிக்கையில தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே அப்படின் போது, வல்லமை என்னிலிருந்து வெளிப்பட்டது. ஏன்னா வல்லமைக்கு சொந்தக்காரர் அவர் தான். ஒருவனுக்கு எவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும், எவ்வளவு ஞானத்தை கொடுக்கணும், எவ்வளவு புத்தியை கொடுக்கணும், அறிவை கொடுக்கணும், சொந்தத்தை கொடுக்கணும், குழந்தைய கொடுக்கணும், எல்லாம் அவருக்கு தெரியும். அப்போ வல்லமை அவரிடமிருந்து எவ்வளவு வெளியே போனது என்பதை அவர் புரிந்து கொண்டார். என்னை தொட்டது யார் ஏன் கேட்கிறார்னா, அவ பாட்டு தொட்டுட்டு போயிட்டா அப்படின்னா பாருங்க, இயேசுவுக்கு நன்றி உள்ளவளாக இருக்கணும். ஜன கூட்டத்துக்குள்ள பின்பாக வந்தவள், இயேசு முன்னோக்கி நடந்து போகும்போது அவ பின்னாடி வர்றான். பின்பாக குனிந்து ஜனங்களை கேடகமாக்கி தன்னை யாரும் பார்க்காதவாறு போய் அந்த வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டே விட்டான். எஸ்ஐயா புத்தகத்துல அவருடைய வஸ்திர தொங்கலால் ஆலயம் நிறைந்திருந்தது அப்படின்னா, வஸ்திர தொங்கலால் அப்படின்னா எழுத்தின் பிரகாரம் எடுக்காம மகிமையாலே ஆலயம் நிறைந்திருந்தது. எப்படி அந்த வஸ்திர தொங்கத்தால அந்த மகிமையினால ஆலயம் நிறைந்திருந்ததோ, அதே போல இயேசு மகிமையை தனதாக்கி கொண்டவர், மகிமையினாலே நிறைந்திருக்கிறவர். மகிமை வெளிப்படுறது. எப்படி ஒரு சந்திரன் சூரியனை நோக்கி பார்த்து ஒளியை பெற்றுக்கொள்கிறதோ, எப்படி ஒரு இரும்பு காந்தத்தோடு சேர்ந்து சக்தியை பெற்றுக்கொள்கிறதோ, எப்படி ஒரு நார் பூவோடு சேர்ந்து மனத்தை பெற்றுக்கொள்கிறதோ, அப்படி இந்த பெண் இயேசுவை தொட்டு வல்லமையை பெற்றுக்கொண்டு உடனே சுஸ்தமானால். டக்குன்னு ட்ரை, ஆங்கிலத்தில் ட்ரைன்னு போட்டிருக்கோம், உலர்ந்து விட்டது அப்படின்னு பார்க்கலாம். உடனே அவளுக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை இப்போ வருது. 12 வருஷத்துக்கு பிறகு குணமடைகிறாள். சரிங்களா? இயேசுவை தொடரும்போது அவர் ஒரு வாலிபன், ஒரு ஆண். சரிங்களா? தொடக்கூடாது, தொட்டா இயேசு தீட்டு, தொட்டா மற்றவங்க தீட்டு. இப்படியான சூழ்நிலையில இயேசு குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனிதனை தொட்டு சுகமாக்கினார் அப்படி போட்டிருக்கு. இயேசுவோட அன்பு அவளுக்கு தெரியல. தான் போய் தொட்டுட்டா என்ன தப்பா நினைச்சிருவாரோ, தன்னால அடுத்தவர்களுக்கு தீட்டாயிருமோ அப்படின்னு இயேசுவோடைய அன்பை முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை. ஆனா அவன் என்ன நினைச்சிருக்கா, இயேசு குணமாக்குவார் நினைச்சிருக்கா. இயேசுவோடைய அன்பு தெரியவில்லை. அதே போல அநேக லட்சம் ஜனங்களுக்கு, கோடி ஜனங்களுக்கு இயேசுவோடைய அன்பு தெரியவில்லை. இயேசுவோடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை. பாருங்க, அந்த பர்திமேயு கூட தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படி சத்தம் போட்டு கூப்பிடுறத பார்க்கலாம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி கூப்பிட்டு சுகத்தை பெற்றுக் கொள்கிறாங்க. அவன் 100க்கு அதிபதி, நீ ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படிங்கிறான். இவன் எவீரு, என் வீட்டுக்கு வந்து என் புள்ள மேல கைய வைங்க அப்படிங்கிறான். இவன் என்ன நினைக்கிறான், நான் போய் தொடணும் அப்படின்னு நினைக்கிறான். தொட்டுட்டான். இயேசுவோட அன்பை தெரியாம வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், விசுவாசத்தின் கிரியையை வெளிப்படுத்தினாள். இந்த டயத்துல இயேசு பேசிட்டு இருக்கும்போது அந்த பயணம் ஸ்டாப் ஆகுது, பயணம் நிக்கிது. எவிருடைய மகளுடைய வீட்டுக்கு போற பயணம் நிக்கிது. அங்கே எவிருடைய மனைவி, அவங்க சொந்தக்காரங்க, உறவினர்கள், அந்த வீட்டுல ஒரே கலவரமா இருக்குது. வீட்டுக்காரர் வந்துருவாரு, இயேசுவை கூட்டிட்டு வந்துருவாரு, பிள்ளை பிழைச்சிரும். ஆனா லேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே ஏற்கனவே லேட்டு. அந்த பெண் உடனே மரண அவஸ்தை கிடையாது. அந்த பெண் வியாதிப்பட்ட பெண், அந்த சிறு பெண். இயேசு அந்த இடத்துல இல்ல. வியாதிப்படும் போது அவர் வந்து முன்னாடி வெளியில போயிட்டு இப்பதான் கப்பர்நகூமுக்கு வந்திருக்காரு. அப்ப இயேசு வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டு போனாங்க. இயேசு வரதுக்கு இவ்வளவு நேரமான அவங்க வீட்டுல காத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே உரையாடல் போயிட்டு இருக்கு, பெரும்பாடுள்ள ஸ்திரியோட உரையாடல் போய்கிட்டு இருக்குது. பாருங்க, இதுல இயேசு அந்த பேதுருக்கு பதில் சொல்றாரு, வல்லமை என்னிலிருந்து வெளிப்பட்டது அப்படி சொல்லும்போது பாருங்க, பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னை மறைக்க முடியாமல் வெளியிலே வந்து விட்டான், நடுங்கி பயந்து. அப்ப அவ எல்லாம் சொல்றா அப்படின்னு போட்டிருக்கு. அவ நடந்த வாழ்க்கையில எப்படி ஆச்சு என்ன சொல்லிட்டு இருக்கா. டைம் ஆகுது. இதுல ஒரு வேத பண்டிதர் இந்த செய்தியை குறித்து நான் படிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, பார்க்கும் பொழுது, ஏன்னா ஒரு செய்தி இப்போ ப்ரிப்பேர் பண்ணும்போது மற்ற வேத பண்டிதர்கள் எப்படி பேசியிருக்காங்க, கமெண்ட்ரியில் என்ன எழுதியிருக்குது, பைபிளில் என்ன எழுதியிருக்குது, சரிங்களா, அப்புறம் சொல்லோவியம் போன்ற வேதங்களில் என்ன மாதிரிலாம் எழுதியிருக்குது, இதெல்லாம் மொத்தமாக சேர்ந்து படிக்கும் பொழுது இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயோட இயேசு செய்கிற உரையாடல் 1 மணி நேரம் நீடித்ததா சொல்கிறாங்க. ஒரு சிலர் 1/2 மணி நேரம் நீடித்ததா சொல்கிறாங்க.
அப்போ அரை மணி நேரம் 1 மணி நேரம் இது போய்கிட்டு இருக்குது, அங்கே உயிர் போய்கிட்டு இருக்கு. அரை மணி நேரம் 1 மணி நேரம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயோடைய சம்பவம் நிகழ்ந்துகிட்டு இருக்குது. எவிரு பயங்கர டென்ஷனில் இருக்கிறாரு. அங்கே வீட்டில் அதை விட பயங்கர டென்ஷனில் இருக்கிறாங்க எவிருடைய மனைவி, சொந்தக்காரங்கள்லாம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான், ஒரு சம்பவம் சீக்கிரம் நிகழ மாட்டேங்குதே, இயேசு சீக்கிரமாக செய்ய மாட்டாரே. ஆனால் இயேசு பாருங்க, மரித்தவனே உயிர் பெற செய்கிறவர். சகலத்தையும் அதன் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிற தேவன் நம்முடைய தேவன். சரி, இப்போ இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த பெண், அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னை வெளிக்காட்டுறா. சொஸ்தமானவளா வெளிக்காட்டுறா. பாருங்க, இந்த மாதிரி சொல்லும் போது இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. முழு புதிய ஏற்பாட்டிலையும் இயேசு ஒரு ஸ்திரீயை மகளே அப்படின்னு சொன்னா இந்த பெண்ணை மட்டும்தான். முழு புதிய ஏற்பாட்டிலையும் இயேசு ஒரு பெண்ணை பார்த்து மகளே அப்படின்னு சொன்ன இடம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3லையும் மகளே அப்படின்னு இந்த ஒரு பெண்ணை மாத்திரம்தான். தகப்பனை தொட்டு சுகமானவள் இந்த ஸ்திரீ, தகப்பனை தொட்டு சுகமானவள். நீங்க பாருங்க, செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? அப்ப இவளுக்கு சரீரத்தில் மாத்திரம் விடுதலை அல்ல, ஒரு ஆத்துமாவிலும் விடுதலை. தன்னை படைத்த தேவனை அவள் தெரிந்து கொண்டாள். நமக்கு சர்வாங்க தகன பலி தெரியும், முழுவதுமா எரித்து விட்டு போற அந்த சர்வாங்க தகன பலி தெரியும். ஆனா சர்வாங்க சுகம், ஒரு அழகா ஒரு பைபிள் டீச்சர் கிளாஸ் எடுத்தாரு. அந்த பெண் எப்படி சுகமடைந்தால்னா, சர்வாங்க சுகமடைந்தால் பார்க்கும்போது, ஆஹா, வார்த்தை எப்படி அழகா போட்டு பேசுறாரு அப்படின்னு நான் நல்லா கவனிச்ச பாருங்க. சர்வாங்க சுகம், அதாவது ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் சுகமாக இருப்பவர்கள் சர்வாங்க சுகத்திலே இருக்கிறவர்கள். இந்த பெண் தன்னுடைய சரீரத்தை சுகமாக்கி கொள்ள வந்தவள் ஆவியிலும் ஆத்மாவிலும் விடுதலை பெற்றாள். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீ எப்படி என்ன தொடலாம் அப்படின்னு கேட்கல. நீ ஒரு தீட்டுள்ள பெண், என்னை எப்படி தொடலாம்? அப்படி வல்லமை புறப்பட்டு போனதை அறிந்த தேவன் தீட்டுள்ள பெண் தன்னை எப்படி பாருங்க தொற்றுப்பான்னு தெரியும் அவருக்கு. ஏன்னா சகேயு அந்த காட்டத்தி மரத்தில் ஏறி இருக்கும்போது சகையோட பேர்லாம் தெரியாது. ஆனால் இயேசு என்ன சொல்றாரு? சகையவே சீக்கிரமா இறங்கி வா. இயேசுவுக்கு சகலமும் தெரியும். இயேசுவுக்கு ஏன் அப்ப அவளை வெளியே வர சொல்றாருன்னா, மற்றவர்களுக்கு தெரியணும், இயேசுவின் அன்பை அந்த பெண் பறைசாற்றணும். அதற்காக எழுதப்பட்டது இந்த நிகழ்வு. அப்ப புதிய ஏற்பாட்டில் மகளே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே பெண் யாரு? இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இந்த ரோமர் 10:9 ரட்சிக்கப்படுவதற்கு வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். ஊருக்கே தெரிஞ்சிருச்சு இவளுக்கு. ஊருக்கே, அந்த கப்பர்நகூம்ல உள்ளவங்களுக்கே தெரியும். இந்த அம்மா 12 வருஷமால டாக்டர்கிட்ட போய் தன்னுடைய சொத்தை எல்லாம் இழந்த அம்மா இல்லை இது. இந்த பெண் அறிக்கையிடுறா ஊருக்கு முன்பாக, சபை நடுவே என் சாட்சியை தெரிவிப்பேன், சாட்சியா இருப்பேன். ஊருக்கே தன்னுடைய சாட்சி சொல்றான். இயேசு சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க? அப்ப சொல்றா, நான் சொஸ்தம் அடைஞ்சிட்டேன். அப்ப ஊருக்காருக்கெல்லாம் வியப்பு. அப்பா, இந்த பெண் எத்தனை 12 வருஷமா அநேக வைத்தியர்களால மிகவும் வருத்தப்பட்டவள். மார்க் அழகா எழுதியிருப்பார். அப்ப பாருங்க, இயேசுவினாலே சந்தோஷப்படுகிறத பார்க்கலாம். இயேசு அழகா, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசத்தை கிரிக இப்போ ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. சமாதானத்தோட போக சொல்றத பார்க்கலாம். 12 வருஷமா இவளை யாரும் தொடலை, இவரோட யாரும் பேசலை. 12 வருஷமா முக்கியமா சபைக்கு வரல, ஜெபாலயத்திலே கலந்து கொள்ளலை. ஆவி ஆத்மா சரீரம் சர்வாங்க சுகத்தை பெற்றுக்கொண்டவள் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இப்ப பெரும்பாடுள்ள ஸ்திரீன்னு சொல்ல முடியாது, வேதனை நீங்கின ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை பாருங்க. வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை. அப்படியாக இந்த ஸ்திரீ மூலியமா தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். யோவன்னாலும் சூசன்னாலும், கூசாவின் மனைவியா இருக்கிற இந்த கூசா யாரு? ஏரோதோடைய வேலைக்காரன். இது ஒரு நிகழ்ச்சி, இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி. சரி, இயேசு மூலியம் நாம் பெற்ற அற்புதங்களை நாம் சபை நடுவிலையோ இல்லை ரட்சிக்கப்படாத பிள்ளைகளிடத்திலையோ நாம் சொல்லணும். கம்முன்னு இருக்கக்கூடாது. ஒரு வேலை கிடைச்சிருச்சு, ஒரு கர்ப்பம் தங்கிருச்சு, திருமணம் நிச்சயமாயிருச்சு, வீடு வாங்கிட்டோம், சொத்து வாங்கிட்டோம், சபையில எழுந்து சாட்சி சொல்லணும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. இந்த இரத்த ஊறுதல் என்பது, பெரும்பாடு என்பது ஒரு சொல்ல முடியாத ஒரு விஷயம். ஆனா இந்த பெண் எழும்பி சொல்றா பாருங்க, எழும்பி சொல்றதை நம்ம பார்க்கலாம்.
இந்த தொங்கலை எபிரேயத்தில் தலித் கட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தலித் கட்டான் அப்படிங்கிறதே ஒரு சில சமயத்தில் வெயில் அடிக்கும் பொழுது எடுத்து மேய்ப்பர்கள் கூரை மாதிரி போட்டு அது கீழே உட்காந்துக்குவாங்களாம் சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ அந்த இதுக்கு வெயிலிருந்து தப்பிச்சு கொள்றதுக்காக கொஞ்ச நேரம் இருப்பாங்களாம். இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு, அவர் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு, மல்கியா புஸ்தகத்தில் படிக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த வஸ்திர தொங்கல்ல ஆரோக்கியம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது. வெயில் காலங்கள்ல மேலே விரித்து கொள்வாங்க, வெயில் காலங்கள்ல மேலே விரித்து கீழே உட்காருவார்கள். சரிங்களா? இந்த செய்தி பரவுது, இந்த செய்தி நல்லா பரவுது. நல்லா இன்னும் எடுத்து சொல்ல போனா இந்த செய்தி எப்படிலாம் பரவுதுன்னா, நல்லா எடுத்துக்கொள்ளலாம். மார்க் புஸ்தகம் 6வது அதிகாரம் 55, 56 வசனங்கள். இந்த மார்க்ல இது 5வது அதிகாரத்தில் இது இருக்குது. இப்ப பார்க்க போறது மார்க் 6வது அதிகாரம். ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி சொல்றோம் பாருங்க. மார்க் 6வது அதிகாரத்தில் 55, 56. கெனசரேத் நாட்டு மக்கள் இயேசு வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டு முதல்ல என்ன கேள்விப்பட்டாங்க? அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தை தொட்டு குணமானா. அப்ப அவங்களுடைய இருதயத்தில் அது இருக்குது. அப்ப அந்த சுற்றுப்புறம் எங்கும், அதாவது கெனசரேத் அந்த கலிலேயா சுற்றுப்புறம் எங்கும் ஓடித்திருந்து பிணையாளிகளை படுக்கையில் கிடத்தி அவர் வந்திருக்கார் என்று கேள்விப்பட்ட இடங்களெல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடு எவைகளோ அவைகளின் சந்தை வெளியிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாயிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சுகமானார்கள். அவரை தொட்ட யாவரும். இத்தனை பேர் குணமானாங்க அப்படின்னா மூல காரணம் யாரு? எந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ. சரிங்களா? மத்தேயு புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் இன்னும் அழகா போட்டிருக்கோம். மத்தேயு புஸ்தகம் 14, 34, 35, 36. பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். யாரு? இயேசு கிறிஸ்து. அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாம் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். எப்படி இருக்கு பாருங்க. அப்ப அநேகர் சுகமடைகிறதுக்கு ஒரு ஐடியாவை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போனவதான் இந்த பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. பேர் குறிப்பிடப்படலை. சரிங்களா? இந்த ஸ்திரீயை எல்லாம் நன்றியோடு நினைத்திருப்பாங்க. நடக்க முடியாதவன், படுக்க முடியாதவன், காது கேட்காதவன், கண்ணு தெரியாதவன், பைத்தியம் பிடிச்சவன், பிசாசு பிடிச்சவன் எல்லாம் இயேசுவை தொட்டு 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 சுகமாகிறத பார்க்கலாம். தொட்டு தொட்டு வல்லமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதுக்கு மூல காரணம் யாரு? இயேசுவிடம் இருந்து வல்லமையை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு இருக்குது. யார் மூல காரணம்? இந்த ஸ்திரீ, பெரும்பாடுள்ள ஸ்திரீ. சரி, இப்ப இந்த நிகழ்ச்சி 1 மணி நேரமா போயிட்டு இருக்குது. எவிரு டென்ஷன் ஆகிறார். எவிரு அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? யெகோவா வெளிச்சம் கொடுக்கிறவர், யெகோவா உயிர் கொடுக்கிறவர். எவிருவை இயேசுவுக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா அவருடைய ஜெபாலயங்களில் அவன் பணியாற்றுகிற அந்த ஜெபாலயத்தில் இயேசு பல முறை பிரசங்கித்திருக்கிறார். சரி, இப்ப ஜெபாலய தலைவன் டென்ஷன் ஆகல, ஆண்டவரே லேட் ஆகுது வாங்க அப்படிலாம். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆனா இருதயத்திலே ஒரு மன போராட்டம். இந்த நிகழ்ச்சி பிறகு இயேசு அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு. நடந்து போய்கிட்டு இருக்கும் போதே ஒரு செய்தி வந்துருச்சு. என்ன செய்தி வந்துச்சு? போதகரை துக்கப்படுத்த வேண்டாம், மகள் மரித்து போய்விட்டாள். மார்க் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் இப்படியாக இந்த சம்பவம் முடிஞ்சு அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து, மார்க் புஸ்தகம் 5:35, அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெபாலயத்தினுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். பேசிக்கிட்டே இருக்குது. இந்நேரம் போன டயத்துக்கு போயிருக்கலாம். அந்த 1 மணி நேரத்தை அவர் பயணத்தில் போனா சாகும் தருவாயில டாக்டர் சொல்லுவாங்க இல்லையா, 5 நிமிஷம் முன்னாடி கொண்டு இருந்தா பொழைச்சிருப்பாங்க, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கொண்டு இருந்தா பொழைச்சிருப்பாங்களே அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அதே போல இவர் 1 மணி நேரம் எங்கே ஸ்டே பண்ணிட்டாரு. அப்ப உன் மகன் மரித்து போயிட்டா, மெசேஜ் வந்துருச்சு. அப்ப பாருங்க, அந்த எவிரு அந்த இடத்துல பதற்றப்படலை. அவன் என்ன சொன்னானோ அதுல நிலையா இருக்கலாம். என்ன சொன்னான் இயேசுட்ட? நீ வந்து கைய வச்சா என் மகன் பொழப்பான். அப்ப இயேசு என்ன சொல்றாரு? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. உயிர் போயிடுச்சு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அவன் விசுவாசத்தை காத்து கொண்டான். விசுவாசத்தை தூக்குறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்து. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டது போல விசுவாசத்துல நின்றுட்டான் மனுஷன் நின்றுட்டான். பொண்ணு செத்து போச்சே, இனி எதுக்கு அப்படின்னு கேட்காம இயேசுவிடம் இருந்து வல்லமை வெளிப்படும்.
ஏன்னா அந்த எவிரு கண்ணால பார்த்துட்டான். இப்பதான் பார்த்தான் ஒரு அதிசயத்தை. இப்பதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தான். அந்த பெண்ணு தொட்டு சுகமாறா. எவிருக்கும் அந்த பெண்ணை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அந்த பெண்ணு 12 வருஷமா குணமாகாம இருக்கா, சுஸ்தமாகாம இருக்கா, சுகமடையாம இருக்கா. அப்ப எவிருக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கணும். அப்பா இந்த பொண்ணு சுகமாயிட்டா, என் பொண்ணு சுகமாயிருவா. அந்த பெண்ணு 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நடுத்தர வயதுள்ள பெண். இவளுடைய மகள் 12 வயதுள்ள சிறுமி. 12 வயதுள்ள சிறுமி. ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்பதான் எவிருக்கு இந்த பெண்ணே குணமாயிட்டா, என் பொண்ணும் குணமாயிருவா அப்படின்னு சொல்லும் போது, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் மகன் மறித்துட்டான் அப்படின்னா பெரிய போடா போட்டது. அப்போ உடஞ்சிட்டான் பாருங்க. ஆனா வார்த்தையே விடலை. எப்படி யோபு தன்னுடைய உதடை காத்து கொண்டானோ, அதே போல எவிரு தன்னுடைய வாக்க இயேசு வந்து கையை வச்சா என் பொண்ணு சொஸ்தமரம் இன்னும் நினைக்கிறான். அப்ப இயேசு சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. எல்லாரும் பாக்குறாங்க, என்னடா அது செத்து போயிட்டான்னு சொல்றான், விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின் போது, இதுலதான் விசுவாசம். நம்ம எப்படி இழந்து போன சூழ்நிலையில நம்ம விசுவாசமா இருக்கிறோமா, அதான் ஆண்டவர் பாக்குறாரு. இருக்கிற சூழ்நிலையில விசுவாசமா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இழந்து போன சூழ்நிலையில விசுவாசமா இருக்கியா, அதுதான் தேவன் பார்க்கிறார். அதான் தேவன் பார்க்கிறார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. சரிங்களா? இப்ப வீட்டுக்கு போறாங்க. அந்த இடத்துல தாரை ஊதுகிறவர்கள் சந்தடியா இருந்ததுன்னா, சந்தடினா பெரிய சத்தம், இறைச்சல், ஒரே இறைச்சல். இந்த கூலிக்கு மாரடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த யூதர்கள்ல பழக்கம். ஏதாவது ஒரு ஆள் இறந்துட்டாங்க அப்படின்னா யாராவது கூலி கொடுத்து அழுக வைப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டாங்க, தாரை ஊதர்கள் வந்துட்டாங்க, பயங்கரமா சத்தம் கேட்குது. அப்ப இயேசு உள்ள என்ட்ராரு. இந்த சிறுமி மறிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறான்னு சொல்றாங்க. எல்லாம் சிரிக்கிறாங்க, நகைக்கிறாங்க. அழுது கொண்டே நகைக்கிறது, சிரிச்சுக்கிட்டே அழுகிறது, அழுதுகிட்டே சிரிக்கிறதுன்னு சொல்றாங்க இல்லையா. அது துக்கத்திலையும் ஒரு மாதிரியா சிரிக்கிறாங்க. இயேசு என்ன இப்படி சொல்றாரு அப்படி சொல்லும் பொழுது, அப்ப இயேசு எல்லாருக்கும் முன்னாடி அற்புதத்தை செஞ்சிடலாம். ஆனா அவிசுவாசிகள் முன்பாக அவர் அற்புதத்தை செய்ய விரும்பல. இந்த பெண்ணை எழுப்பும் போது, உயிரோடு எழுப்புறதுக்கு யாரால கூட்டிட்டு போறான்னா, பேதுரு, யாக்கோபு, யோவான், அப்புறம் எவிரியோட மனைவி, 5 பேர். இவர் 6. இப்ப போகும்பொழுது 3 பேரை தான் கூப்பிடுவார் இயேசு. யாரை கூப்பிடுறாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். இவங்க 3 பேரை தான் தனித்தனியா எங்க போனாலும் முக்கியமான இடத்துக்குலாம் கூப்பிடுவாரு. மற்ற எல்லாத்தையும் 3 பேர்ல அந்த 9 பேரை விட்டுட்டு இவங்க 3 பேரை தான் கூப்பிடுவாரு. எந்தெந்த இடத்துக்கு இந்த 3 பேரை கூட்டிட்டு போயிருக்காருன்னா, முக்கியமான இடத்துக்கு முதலாவது எவிரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. 2வது இந்த மர்ரூ மலையில எலியா மோசே தரிசனத்துல இயேசு பேசும் பொழுது இந்த 3 பேரும் இருப்பாங்க. அதுக்கடுத்து கெத்செமனே தோட்டத்துல இந்த 3 பேர் இருப்பாங்க. இந்த 3 பேரும் 3 இடங்கள்ல இயேசுவோட தனிமையா இருந்திருக்காங்க. அப்ப இவங்க 3 பேரும் முக்கியமானவர்கள். அதே போல அந்த சிறுமிக்கு தகப்பனான எவிருவோடைய மனைவியும் இருக்காங்க. 6 பேர் இருக்காங்க. உள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இப்ப பாருங்க, இயேசு என்ன சொல்றாரு? தலித்தா குமி, சிறு பெண்ணே எழுந்துரு. ஒரு எபிரேய வார்த்தை. டக்குன்னு அந்த பொண்ணு எழுந்துச்சுட்டா பாருங்க. விசுவாசம், விசுவாசம். ஒரு நிகழாத சம்பவம், கேள்விப்படாத சம்பவம். எவிரு முதல்ல கேள்விப்பட்டான், அந்த நாயின் ஊர் விதவையோட மகனை இயேசு உயிர்ப்பித்திருக்கிறார். அதுக்கப்புறம் இவன் கண்ணால பாக்குறான், கண்ணால பாக்குறான். முதல்ல கேள்விப்பட்டான், இப்ப பாக்குறான். விசுவாச வார்த்தைகளை முதல்ல கேள்விப்படுவோம், விசுவாசம் கேள்வினால வரும். அதே போல இவ கேள்விப்பட்டதை இப்ப இவன் பாக்குறான். சரிங்களா? இயேசு கிறிஸ்து இல்லாதது இருக்கிறதை போல் அழைக்கிற தேவன், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். இந்த எவிருக்கு ஒரு நல்ல வசனம் சொல்லணும் அப்படின்னா, ஏசாயா புத்தகம் 26:3, உண்மையே உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். அவன் பூரணமா பாருங்க, இடையில கொஞ்ச தூரத்திலே பொண்ணு மறிச்சிட்டான்னு சொல்லும் போது கூட அவன் சமாதானமா தான் இருக்கிறான். இயேசு வந்து தொட்டா குணமாகும். அதே போல ஏதாவது ஒரு நிகழ்ச்சி தப்புன்னு யாராவது சொன்னாங்கன்னா கவலைப்படாதீங்க. இயேசு கடைசி நேரத்திலும் மாற்றி அமைக்க உண்மை உள்ளவராக வல்லவராக இருக்கிறார். யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24 பார்த்து முடிக்கலாம். 24, 25. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்புகிறவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது ஒரு சமயத்தில் சொன்னது. அந்த வசனம் இப்ப இதுக்கு சரியா பொருந்துகிறத பார்க்கலாம். அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, ஜீவன் போனது, ஆவி அந்த பிள்ளையை விட்டு எடிபட்டு போனது. ஆனா பாருங்க, இயேசு அந்த சரீரத்தை பார்த்து தான் பேசுறாரு. சிறு பெண்ணே எழுந்துரு, அவர் சொல்ல ஆகும்,
அவர் கட்டளையிட நிற்கும் நிற்கும் நிற்கும். சரிங்களா? இந்த தேசமே இந்த சம்பவத்தை பார்த்து பிரமிச்சு போகுது. பெரிய தீர்க்கதரிசி நமக்குள்ள வந்திருக்கிறாரு. இவர் எரேமியாவோ எலியாவோ மோசேயோ அல்ல, அதற்கு மேலாக மேசியா என்று அந்த இடத்துல விளங்க பண்ணி கொண்டே இருந்தார். கப்பர்நகூம்ல அநேக அற்புத அடையாள அதிசயங்கள்லாம் செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் யார் அப்படின்னா, அவர் நாமம் அதிசயம். பேர் என்ன? அது அதிசயம், நீ ஏன் கேட்குற அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்க்கலாம். அப்ப இந்த 2 சம்பவங்களை பார்க்கும்பொழுது 2 ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிறத பார்க்கலாம். ஒருவருடைய விசுவாசத்தை மிஞ்சி ஒருவருடைய விசுவாசம் வெளிப்பட்டதை பார்க்கலாம். இதுல நம்ம என்ன பார்க்கணும்னா, நாம விசுவாசத்துல எந்த அளவுல இருக்கிறோம். அவர் ஜீவன் செத்து போய் நடக்க முடியாமல் நடந்து வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு சுகமான அவர் செஞ்ச நிகழ்ச்சியை பார்த்து அநேகர் கலிலேயா ஓரத்திலே கடல் அருகே இந்த கெனசரேத்து நாட்டில் இயேசுவை தொட்ட சுகமாக நிறைய பேர் சுகமாகறாங்க. இதே போல எவிரு, அவன் நியாயப்பிரமாணத்தை படித்தவன், அவனுக்கு தெரியுது மருந்து கொடுத்து சுகமாகலை, மருந்தானவர் இயேசு கிறிஸ்து, வார்த்தையில சுகம் இயேசுவிடத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேற யார்ட்டையும் போகாம ஒரு ரபியை தேடி போல, அவனுக்கு வாத்தியார் யாரு அப்படின்னு தேடி போல, பெரிய ஆள் யாருன்னு போல, இந்த சமயத்துல என்ன பண்ணணும், இயேசு சரியான சமயத்துக்கு வந்தார், சரியா போய் கூட்டு வந்தான். இயேசு வர்ற தாமதப்பட்டாலும் சரியாய் செய்து முடித்தார், உயிர்ப்பித்து ஜீவனை திரும்ப கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. அதனால நாம நம்முடைய வாழ்க்கையில இது நடந்துருச்சேன்னு கவலைப்படாதீங்க. தேவன் எல்லாவற்றையும் திருப்பி அமைக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நன்மையாக நடக்கிறது போல நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோமே. தீமையா நடந்தாலும் தேவன் அதை நன்மையாக மாற்றி கொடுப்பார். கர்த்தராமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நீ கொடுத்த நாளுக்காக கிருபைகளுக்காக நன்றி. இந்த வேத பாடத்தில் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறது மட்டுமல்ல, அதன்படி செய்யவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. விசுவாசத்தில் நிலைத்திருக்க உறுதிப்பட விசுவாசத்தில் வாழ எங்களுக்கு கிருபைகளை பாராட்டுங்க. பூர்ண விசுவாசிகளாக எங்களை மாற்றுங்க, மனவாட்டியை மாற்றுங்க. உங்கள் கிருபையின்படி எங்களை ஆசீர்வதித்திருங்க. இந்த வேத பாடத்தை கவனித்த, பார்த்த, நோட்ஸ் எடுத்த எல்லா பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல ஊராலும் ஆமென்.